குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன கற்றுக்க போகிறோம், அதாவது நேற்று என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வெதர் எப்படி இருக்குது, காலநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறப்ப ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வேறு ஊரில் இருந்தாலும் ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல வெயிலாக இருக்கும், ஒரு இடத்துல காற்றாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ காலநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து என்ன கேட்போம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த வெதர் லைக் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்சது ஹவ் இஸ் த வெதர். சரியா? ஏன்னா வேறு மாதிரி கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக நம்ம கேட்குறது தான் ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் த வெதர் லைக், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹவ் இஸ் த வெதர். இந்த லைக் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போவுமே எதையாச்சும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்ப நம்ம லைக்குன்னு யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அது போல் இருக்குது, இது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப லைக் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல லைக் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்காக அந்த லைக் அப்படின்னு அவங்க வந்து போடுறாங்க. சரியா? அப்போ வாட் இஸ் த வெதர் லைக் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஹவ் இஸ் த வெதர். இப்போ சாதாரணமாக சொன்னால் முதல்ல என்ன சொல்லலான்னு பார்ப்போம். அடுத்தது இந்தந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருந்தால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல வெயில் அதிகமாக இருக்குது, காற்றில் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹாட் அண்ட் ஹியூமிட். அப்போ வெயிலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் ஹாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஹாட்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஹியூமிட். அப்போ அந்த ஹியூமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈரப்பதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து தெர் இஸ் a lot of water அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு சொல்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோமா. அடுத்தது இந்த வாட்டர் வேப்பர் இந்த காற்றுல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ தெர் இஸ் a lot of water vapor in the air. அதை தான் வந்து ஈரப்பதம் சொல்லிட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறோம், அப்படி மழை ஊற்றுதுங்க, ஒரு கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஊற்றுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஏதாச்சும் ரெயின் அப்படின்னு ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாதுங்க. இட்ஸ் போரிங், அப்படியே மழை ஊற்றுது, இட்ஸ் போரிங், டேக் அண்ட் அம்ப்ரெல்லா, கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த போரிங் அப்படிங்கிறது தான் வந்து என்ன வார்த்தையை நம்மளுக்கு குறிக்குது அப்படின்னா, ரொம்ப கடுமையான மழையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெய்னிங் வெரி ஹெவிலி. நம்ம வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி ஷார்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளோட இங்கிலீஷ் வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். அதுக்காக நம்ம இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லலாம், இட்ஸ் ரெய்னிங் வெரி ஹெவிலின்னு நம்ம சொல்லலாம். இதை இன்னும் வேறு வார்த்தையில் ஒரு சில சமயத்தில் நம்ம மற்றவங்க பேசுகிறப்ப இந்த வார்த்தை அழகாக இருக்கே, இது நம்ம ஏன் யூஸ் பண்ண நம்மளுக்கு தோணும் இல்லையா. அப்போ அதுக்காக இந்த வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படியும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அப்போ இட்ஸ் ரெய்னிங் வெரி ஹெவிலி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இட்ஸ் போரிங் அப்படின்னு சொல்லிடும். அடுத்தது கொஞ்சம் குளிராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ எ லிட்டில் சில்லி அப்படின்னு சொல்கிறோம். சில்லுன்னு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஜாக்கெட் போட்டுக்கோங்க, அந்த ஜாக்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சில்னஸ் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யூ மைட் வாண்ட் டு பிரிங் அ ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த வாண்ட் டு அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்டைலாக சொல்லுவாங்க அப்படின்னா வான அப்படின்னு சொல்கிறது. அப்போ யூ மைட் வான் பிரிங் அ ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுக்கு லிட்டில் சில்லி அப்படின்னு சொல்லிடும். அப்போ லிட்டில் பிட் கோல்டு நம்ம வந்து இப்படியும் சொல்லலாம், லிட்டில் பிட் கோல்டுன்னு சொல்லலாம், லிட்டில் சில்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நல்ல குளிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குவைட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இட்ஸ் குவைட் கோல்டு. அப்போ இந்த இடத்துல குவைட் அப்படிங்கிறது வந்து அதிகமான அளவுக்கு நம்ம சொல்லும் பொழுது இட்ஸ் குவைட் குட் அப்படின்னு சொல்லுவோம், இட்ஸ் குவைட் வெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இட்ஸ் குவைட் கோல்டு, ரொம்ப குளிராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வார்மாக இருக்கக்கூடிய க்ளோத்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். அதுதான் வந்து இந்த கோல்டுலேருந்து நம்ம பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல போகிறீங்க, மேக் ஷுர் டு பண்டில் அப். ஸோ இந்த பண்டில் அப் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃப்ரேஸுங்க. இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ மேக் ஷுர் டு பண்டில் அப் அதாவது என்ன அப்படின்னா, வார்ம் கிளாத் போட்டு நம்ம கோல்டுலேருந்து அதில் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது ஷூர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இப்போ என்ன பார்த்தோம்,
ஹாட்டாக இருக்குது, ஹியூமிடாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஹாட் அண்ட் ஹியூமிட். அடுத்தது மழை கொட்டுன்னு கொட்டுது அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் போரிங் அப்படின்னு பார்த்தாச்சு. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அப்போ எ லிட்டில் சில்லி. அடுத்தது நல்லாவே குளிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் குவைட் கோல்டு பார்த்தாச்சா. அடுத்தது இன்னும் சின்னதாக நம்ம சொல்லணும். இந்த வெதர் பொதுவாக சொல்கிறது, இன்றைக்கி நல்ல வெதர் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் இன்றைக்கி மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாங்க? ஹவ் இஸ் த வெதர்னு கேட்டாங்க. அடுத்தது வாட் இஸ் த வெதர் லைக் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்ல போகிறோம்? த வெதர் இஸ் நைஸ் டுடே. இந்த நைஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? த வெதர் இஸ் குட் டுடே. இன்னும் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? த வெதர் இஸ் ஆஃபுல் டுடே. சரியா? அடுத்தது இந்த isn't it அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லுவோம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு சொல்கிறப்ப நைஸ் வெதர் isn't it அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். அந்த isn't it கொடுக்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் அந்த isn't it சொல்கிறப்பையும் அது சொல்கிறது கேட்க இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ எப்படி சொல்ல போகிறோம்? நைஸ் வெதர் isn't it. ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளும் பேசுகிறப்ப அது சேம், அதை நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம், ஒத்துக்கிறோம் இல்லையா? அவங்க சொன்னதுக்கு திரும்ப நம்ம அது சொல்ல போகிறோம். அப்போ அது சொல்கிறோம். அடுத்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறப்ப terrible weather isn't it அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது இட்ஸ் a nice day isn't it. ஆக இப்படிலாம் நம்ம அந்த isn't it நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது கொஞ்சம் வார்மாக இருக்குது, அதாவது ரொம்ப கடுமையான வெயிலும் கிடையாது, கடுமையான குளிரும் கிடையாது, வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது இட்ஸ் வார்ம் டுடே. வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஹாட் டுடே. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த ஹாட் அப்படின்னு சொல்கிறது. குளிராக இருக்குது அப்படிங்கிறப்ப இட்ஸ் கோல்ட் டுடே. குளிரும் இருக்குது காற்றும் இருக்குது அப்படிங்கிறப்ப இட்ஸ் கோல்டு அண்ட் விண்டி அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று இட்ஸ் கெட்டிங் கோல்டர். நேரம் ஆக நம்மளுக்கு குளிர ஆரம்பிக்கும் இல்லையா? சாயந்தரம் ஆக குளிருது அப்படிங்கிறப்ப அந்த காலநிலை அப்படி இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நேரம் ஆகும் பொழுது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இட்ஸ் கெட்டிங் கோல்டர். இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போல் இருக்கிறதுக்கு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்? த வெதர் இஸ் நைஸ் டுடே, த வெதர் இஸ் குட் டுடே, த வெதர் இஸ் ஆஃபுல் டுடே. முடிச்சாச்சு. அடுத்தது அந்த isn't it சேர்த்து சொல்ல போகிறோம். நல்லா இருக்கு இல்லையா? மோசமாக இருக்கு இல்லையா அப்படிலாம் சொல்கிறதுக்கு. அப்போ நைஸ் வெதர் isn't it, terrible weather isn't it, it's a nice day isn't it அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இட்ஸ் வார்ம் டுடே, இட்ஸ் ஹாட் டுடே, இட்ஸ் கோல்ட் டுடே, இட் இஸ் கோல்ட் அண்ட் விண்டி, இட்ஸ் கெட்டிங் கோலர் அப்படின்னு சொல்லியாச்சு. இட்ஸ் கெட்டிங் கோல்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்ததாக இப்போ காற்று நிறைய வீசுதுங்க. அப்படி இவ்வளோதான் காற்றுன்னு கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? த விண்ட் இஸ் ப்ளோயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காற்று அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம ஏர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த ஏர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வாயு அப்படின்னு சொல்கிறதுக்கு தென்றல் காற்று. அந்த காற்று நம்மளுக்கு வீசுகிறப்ப அப்படி குளுமையாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல போய் ஏர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ விண்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ த விண்ட் இஸ் ப்ளோயிங், காற்று வீசுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? த விண்ட் வாஸ் கோல்ட் அண்ட் ஸ்ட்ராங். அப்படி காற்று சில்லுன்னு இருந்துச்சு, அதே சமயம் ரொம்ப பலமான காற்றாக இருந்துச்சு. அடுத்தது ஸ்ட்ராங் விண்ட் வாஸ் ப்ளோயிங், ரொம்ப பலத்த காற்று வீசுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்தது இன்னொன்று என்ன படித்தோம்? இட்ஸ் ஹியூமிட் படித்தோம், இட்ஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் படித்தோம். இன்னொரு வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சது க்ளவுடி, அதாவது மேகமூட்டத்தோடு இருக்குது. இட்ஸ் க்ளவுடி. நம்ம சொல்லுவோம் இல்லையா? மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மேகமூட்டமும் நல்லா கருன்னு இருக்குது, ஆனால் மழை பெய்யலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இட்ஸ் க்ளவுடி பட் தெர் இஸ் நோ ரெயின். அநேகமாக ராத்திரி மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மேபி அப்படிங்கிற யூஸ் பண்ண போகிறோம். மேபி இட் வில் ரெயின் அட் நைட். மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் அந்த இடத்துல லைக் சொல்ல போகிறோம். இட் லுக்ஸ் லைக் ரெயின். இந்த லுக்ஸ் லைக் அப்படிங்கிறது அழகான ஒரு வார்த்தை. எப்போவுமே ஒன்று பார்த்தா இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. யூ லுக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ லுக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொல்லும் பொழுது அவளை பார்த்தா இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீ லுக்ஸ் லைக் அன் ஏஞ்சல், யூ லுக் லைக்
அண்ட் ஏதாச்சும் ஒன்று சொல்லி யாரை பற்றியோ சொல்ல போகிறோம். அதே மாதிரி இட் லுக்ஸ் லைக் ரெயின், மழை வர்ற மாதிரி இருக்குது, மழை பெய்ய போகுது, இட்ஸ் கோயிங் டு ரெயின். நல்லா தெரிஞ்சிச்சு, மழை வர அறிகுறிலாம் வந்துருச்சு. சரி, இப்போ மழை பெய்ய போகுது நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் பாருங்கள். அப்போ சொல்கிறது இட்ஸ் கோயிங் டு ரெயின். அடுத்தது என்ன சொல்லுவோம், இப்போ நல்லா தான் இருக்குது, அநேகமாக மதியத்தில் கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல சப்போஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் சப்போஸ் டு கெட் வார்மர் இன் த ஆஃப்டர்நூன். சரியா? ஆக இப்போ என்ன சொல்ல போகிறோம், இட்ஸ் ரெய்னிங், ரொம்ப பலமாக பெய்யறதுக்கு. அப்போவே நம்ம என்ன பார்த்தோம், போரிங் பார்த்தோமா. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், இட்ஸ் ரெய்னிங் ஹார்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பனிப்பொழிவாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஸ்னோயிங். அதே மாதிரி அதிகமாக இருந்தால் இட்ஸ் ஸ்னோயிங் ஹார்டு அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது மழை தூறல் விழுகுமே, அதுக்கு ஒரு அழகான இங்கிலீஷில் வார்த்தை இருக்குங்க, அதையும் சொல்லணும் இல்லையா. cloudy with a little drizzle. எவ்வளோ அழகான வார்த்தை, drizzle. அந்த தூறலுங்க, மழை தூறல். மழை தூறல் மாதிரி அந்த இங்கிலீஷ் வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது என்ன சொல்லுவோம், கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தோம். இப்போ ரெயின் ஷவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அந்த ரெயின் ஷவர் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு மழை பெய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்லைட் சான்ஸ் ஆஃப் அ ரெயின் ஷவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த வாட்ஸ் இஸ் த வெதர் லைக், ஹவு இஸ் த வெதர் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம எத்தனை வார்த்தைகள் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா காலநிலை அப்படிங்கிறது குறிப்பிட்டது கிடையாது, இன்னும் நிறைய இதில் இருக்குது, நம்ம பார்த்தது கொஞ்சம் தான். ஆக இந்த வார்த்தைகள் நம்ம தரோவாக இருந்தோம் அப்படின்னா எந்த சமயத்திலையும் எந்த காலநிலையும் குறிக்கிற மாதிரி நம்ம அழகாக இங்கிலீஷில் சொல்லலாம். ஹாவ் a good day.